வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே கச்சோரி ரெசிபி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பவுல் ஒன்று எடுத்துக்கிட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் மைதா மாவு எடுத்துக்கல, கோதுமை மாவு தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஓமப்பொடி எடுத்து நல்லா கையில் க்ரஷ் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் நெய், 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்தில் எடுத்து அதை வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் எடுத்த உடனேயே மாவு பிசைஞ்சு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 6 காஞ்ச மிளகாய், 2 தக்காளி எடுத்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நார்மலாக நம்ம டொமேட்டோ சட்னி செய்வோம்ல, அது மாதிரி தான். இது நம்ம ஃபைனலாக தொட்டுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு இதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பேன் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மசாலா பவுடர் அரைச்சதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் 2 பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ டொமேட்டோ பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதிலிருந்து எடுத்து ஒரு 2 ஸ்பூன் இதிலோட சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது ரொம்ப ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். ஸ்டஃபிங்க்கு தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு அப்படியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருங்க. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, இப்போ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதை எடுத்து இப்போ மீடியம் சைஸ் பால் மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கோதுமை மாவை கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த இந்த மாவை எடுத்து ஜஸ்ட்டு கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை சப்பாத்தி கல்லை வச்சும் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்குல்ல, அதை நடுவில் வச்சுட்டு இப்போ மேலே சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மடித்து கையில் ஃபோல்ட் பண்ணுங்கள். இது நம்ம சாரீக்கு ஃப்ளீட் பிடிப்போம்ல, அந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக மடித்து விட்டுங்க. மடித்து விட்டுட்டு அப்படியே கார்னரை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி மற்ற எல்லாமே உருண்டை பிடிச்சதை எல்லாமே தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நம்ம தட்டி வச்சுருந்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு மாற்றி மாற்றி திருப்பி விடுங்க. ஆயிலோட சலசலப்பு ஃபுல்லாக நிற்கணும். அது வரைக்கும் இதை நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் ஹை ஹீட்டில் இருக்கும் போது தட்டி வச்சதை போடுங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே வெளியில் எல்லாமே ஒரே மாதிரி கிறிஸ்பியாக ஆகும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching.